ஆல்ரெடி ரெண்டுமே பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே க்ளோஸ் நெக் பேட்டர்னுக்கு ஷோல்டர் வேல்யூ நெக்கு வித்து நெக்கு டெப்த்து பார்த்தோம். இது வந்து பேக்லேயும் டீப்பு ஃப்ரண்ட்லேயும் டீப்பு. இதுக்கான ஃபார்முலா பார்த்துடலாம். இதுக்காக என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் என்னோடய ப்ளவுசஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஷோல்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்கு டெப்த்து என்ன வைக்கிறீங்களோ அதுலேருந்து -2 இன்ச் வந்து ஸ்டாண்டர்டாக 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்கு டெப்த் வந்து 9 இன்ச் வைக்கும் போது 7 இன்ச்சு கிடைக்குதா. ஸோ அந்த 7 இன்ச்சு கூட 0.25 வந்து பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 1.75 வருது இல்லையா. ஸோ அந்த 1.75 வந்து உங்களோட ஷோல்டர் வேல்யூலேருந்து ஆஃப் ஷோல்டர் வேல்யூலேருந்து அந்த 1.75 வந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து எனக்கு இங்கே வந்து 4.75 வருது. 4.75 வருது. ஸோ இந்த 4.75 கூட -0.25 வந்து மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா 4.5 வந்து ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஷோல்டர் லைனாக நீங்கள் மார்க் பண்ணிப்பீங்க. ஸோ இது பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே டீப்புன்றதுனால நீங்கள் ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து நீங்கள் 2 இன்ச் வச்சுக்கலாம், இல்லைனா 1.5 கூட வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் நெக்கு வித்தாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் /12 போட்டு என்ன நெக்கு வித்து வருதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வச்சிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்புக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. பாய்.